பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பிலும் தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு வருவதை குறித்து கர்த்தரை அதிகமாய் துதிக்கிறேன். இயேசுவின் அழகும் அதன் அர்த்தங்களும் என்ற தலைப்பிலே இதுவரைக்கும் நாம் அறிந்திராதே, பல சமயத்தில் கேட்டிராதே சில புதிய சத்தியங்களையும் நாம் கேட்கத்தக்கதாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனை துதிப்போம். அதன்படியாக இன்றைக்கும் இயேசு உட்கார்ந்தார் என்கிறதான ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். ஆம், இயேசுவின் அழகின் ஒவ்வொரு பகுதியிலே அவர் உட்கார்ந்ததும் ஒரு அழகுதான். அவர் நின்றால் ஒரு அழகு, அவர் நடந்தால் ஒரு அழகு, படகில் படுத்திருந்தது ஒரு அழகு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகு. அதிலே அவர் உட்கார்ந்திருந்தது கூட ஒரு விசேஷமான அழகு நிறைந்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது அழகாய் மாத்திரம் அல்ல, அவர் எங்கெல்லாம் உட்கார்ந்தாரோ அங்கெல்லாம் விவரிக்க முடியாத மகிமையான காரியங்கள் நடந்ததை வேதத்தில் பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தால், அவர் உட்கார்ந்த பொழுது என்று வேதம் அற்புதமாய் சொல்லுகிறதை பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்படியானால் இயேசு உட்கார்ந்த முக்கியமான 3 இடங்களும் அதன் சம்பவங்களையும் குறித்து இப்பொழுது நாம் பார்க்கலாம். முதலாவதாக சோதரம் கர்த்தர் நல்லவர். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தால், இயேசு கடல் ஓரத்தில் உட்கார்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆம், அவர் கடலோரத்தில் உட்கார்ந்தார். அப்படி அவர் கடலோரத்தில் உட்கார்ந்ததனால் உண்டான விளைவு என்ன? மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 2 முதல் 9 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால் 4 விதமான விதைகளை குறித்த வெளிப்பாடு கிடைத்தது. ஆம், இந்த உலகத்திலே ஊழியக்காரர்களில் அதிகமாய் பேசுகிற ஒரு தேவ செய்தியில் ஒன்று விதையை குறித்த செய்தி. அது எங்கு கிடைத்தது? இயேசு கடலோரத்தில் உட்கார்ந்த போது. ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ கர்த்தர் நல்லவே, உனக்கு வேண்டிய வெளிப்பாட்டையும் நான் கொடுக்க வல்லவராய் இருக்கிறேன். நான் உட்கார்ந்த போது 4 விதமான விதையை குறித்த வெளிப்பாடு வந்ததை போல, என் மகனே, என் மகளே, என் ஊழியக்காரனே, என் ஊழியக்காரியே, உனக்கும் இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை நான் கொடுக்க போதுமானவன். ஆனால் நீ வந்து என் சமூகத்தில் உட்கார வேண்டும். நீ உட்காரும் பொழுது நான் அதை செய்வேன் என்று கர்த்தர் சூளுரைத்து சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. 2வதாக மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்தால், இயேசு மலையின் மேல் உட்கார்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், அவர் மலையின் மேல் உட்கார்ந்தார். அப்படி அவர் மலையின் மேல் உட்கார்ந்ததினால் உண்டான விளைவு என்ன? மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 30 மற்றும் 31வது வசனங்களை வாசித்தால் 4 விதமான வியாதிக்காரர்கள் சுகமாவதை பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் கவனியுங்கள். இயேசு உட்கார்ந்தது எங்கு? மலை மேல். அங்கு என்ன நடந்தது? வியாதிக்காரர்கள் சுகமானார்கள். வியாதியஸ்தர்கள் எப்படி மலைக்கு மேலே ஏறுவார்கள்? இதுதான் தேவனுடைய வல்லமை. நன்றாய் கவனிக்க வேண்டும். வியாதியஸ்தர் இருக்கிற இடத்துல போய் இயேசு சுகமாக்கினார் என்று அல்ல, அவர் மலை மேல் இருக்கும்போது கூட அவரை தேடி வந்தார்கள். அந்த இடத்துல கூட அவருடைய சுகமளிக்கிற வல்லமை பலமாய் இறங்கினது. இங்கு ஒரு அற்புதமான ரகசியம் இருக்குது. இயேசு மலை மேல் இருக்கிறார், ஜனங்கள் கீழே இருக்கிறார்கள். அதில் வியாதியஸ்தர். இவர்கள் எப்படி மலை மேல் போனார்கள்? அதுதான் அற்புதம். என்ன தெரியுமா? அவர்கள் ஜெபிக்க போவதற்காக மலை ஏறும் பொழுது அவர்களுக்குள் ஒரு வல்லமை இறங்கி இருக்குது என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த வல்லமை என்கிற பலத்தினால் மலை மேல் போனார்கள், அவர்கள் சுகமானார்கள். இன்றைக்கும் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் சத்துவத்தினால், உங்கள் பலத்தினால், உங்கள் ஆரோக்கியத்தினால், உங்கள் சரீரத்தினால் எந்த காரியத்தை செய்ய முடியாமல் இருக்கிறீர்கள். எது உங்களுக்கு முன்பாய் மலை போல் இருக்கிறது
இருக்கிறது, எதை ஏற முடியாமல் இருக்கிறீர்கள், அந்த காரியத்தை செய்ய, அதை ஏற, அதை ஜெயிக்க இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மறைவான பலனை கொடுக்கிறார், மறைமுகமான சத்துவத்தை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்க சரீரத்தின் அவயவங்களை இயேசு சுகமாக்க போகிறார். உங்க வீட்டில் வந்து உங்கள் அருகில் உட்கார்ந்து அவர் உங்களை சுகமாக்க போகிறார். அந்த இயேசுவின் உட்கார்தல் உங்களுக்குள் காணப்பட போகிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். மூன்றாவதாக யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தால் கிணற்றின் அருகே உட்கார்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆம், இயேசு கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். யாருடைய கிணற்றின் அருகே? யாக்கோபின் கிணற்றின் அருகே. கர்த்தர் நல்லவர். அப்படி அவர் கிணற்றின் அருகில் உட்கார்ந்தபடினால் உண்டான விளைவு என்ன தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 27 முதல் 30 வரைக்கும் வாசித்து பார்த்தால் கர்த்தர் நல்லவர், ஊர் மக்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் உட்கார்ந்த இடத்திலே பாருங்க, ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது. அவர் உட்கார்ந்தபடினால் மனம் திரும்புதல் உண்டாகிறது. அவர் உட்கார்ந்தபடினால் பாவ அறிக்கை உண்டாகிறது. இதுதான் இயேசு உட்கார்ந்ததால் நடக்கிற அற்புதங்கள். எனக்கன்பான தேவ சனமே, உங்கள் வாழ்க்கையில் இயேசு நிற்கிறாரா, போய்கொண்டிருக்கிறாரா, நடந்து கொண்டிருக்கிறாரா? கொஞ்சம் யோசியுங்கள். உட்கார்ந்திருக்கிற இயேசுவை குறித்து நீங்கள் என்றைக்கா யோசித்ததுண்டா? உட்கார்ந்திருக்கிற இயேசுவின் கிரியைகளை குறித்து தியானித்ததுண்டா? இன்று முதல் கேளுங்கள். ஆண்டவரே, என் வீட்டுக்குள் வந்து உட்காரும், என்னோடு கூட வந்து உட்காரும், என் பிள்ளைகளோடு உட்காரும் என்று சொல்லுங்க. அவர் உங்கள் வீட்டுக்குள் ஒரு ரட்சிப்பை கொடுப்பார், ஒரு சுகமளிக்கிற வல்லமையை கொடுப்பார், ஒரு வெளிப்பாட்டை கொடுப்பார். உங்கள் வீடு ஒரு பரலோகமாய் மாறும், மகிழ்ச்சியாய் மாறும். கர்த்தருடைய கிருபை அப்படி நடக்கும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஒரு முக்கியமான வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 139ஆம் அதிகாரம் 2வது வசனம். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆம், இயேசு உட்கார்ந்தது மாத்திரமல்ல, நீங்கள் உட்காருகிற நிலைமையை கூட ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்க உட்காரும் போது எப்படி உட்கார்ந்து விட்டு எழுந்திருக்கும் போது எப்படி கவலையோடு எழுந்திருக்கு என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதை மகிழ்ச்சியாய் மாற்றப் போகிறார். இயேசு உங்களோடு உட்கார போகிறார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவை, குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ உட்கார்ந்தது நிமித்தம் வெளிப்பாடு கிடைத்தது. நீ உட்கார்ந்தது நிமித்தம் வியாதிகள் சுகமானது. நீர் உட்கார்ந்தது நிமித்தம் ரட்சிப்பு உண்டானதுங்கிற பெரிய ரகசியங்களை சொல்லிக் கொடுத்து இந்த கிரியைகள் இவர்கள் வாழ்க்கை நடக்கட்டும். இவர்கள் வீட்டில் உட்காரும், இவரோடு உட்காரும். ஒவ்வொருவருடன் நீ உட்கார்ந்து இந்த வல்லமையை விளங்க செய்தலும். நீர் அப்படி செய்ய ஆரம்பித்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.